வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது. செவ்வாய் உங்கள் ராசிநாதன் என்பதால் இன்று உங்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல்கள் தொடங்கும். ரிஷபம், பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். மிதுனம், அலுவலகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கலாம். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது மன அமைதிக்கு வழிவகுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. கடகம், தொலைதூர பயணங்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். வீட்டில் குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கலாம். சிம்மம், உங்களின் நிர்வாக திறமை வெளிப்படும் நாள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் இன்று வேகமெடுக்கும். அரசு வழி உதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னி, வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். துலாம், இன்று பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டிய நாள். பயணங்களின் போது விழிப்புணர்வு தேவை. குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டுக்கொடுத்துச் செல்வது நல்லது. மாலையில் மனதிற்கு இனிய செய்தி வரும். விருச்சிகம், மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சகோதரர் வழியில் ஆதரவு கிடைக்கும். தொழில் ரீதியான மாற்றங்கள் முன்னேற்றத்தை தரும். முருகப்பெருமானை வணங்குவது சிறந்தது. தனுசு, திருமண முயற்சிகள் கைகூடும். சொத்து தொடர்பான சிக்கல்கள் சுமூகமாக முடியும். ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மகரம், உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியை தரும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. எதிர்பாராத பண வரவு உற்சாகத்தை தரும். கும்பம், முயற்சிகளில் சிறு தடைகள் ஏற்பட்டு பின் வெற்றிகரமாக முடியும். மற்றவர்கள் சொல்வதை முழுமையாக கேட்டு முடிவெடுப்பது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். மீனம், தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வீடு மாற்றம் அல்லது புதுப்பித்தல் பணிகளை தொடங்கலாம். தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. நண்பர்களுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள்.